கிழக்கு கடற்கரை தீபகற்ப மலேசியாவில் குவாந்தனுக்கு வடக்கே சுமார் 30 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள பஹாங்கில் செரேட்டிங் கடற்கரை அமைந்துள்ளது. கோலாலம்பூரில் இருந்து 3 மணி நேர பயணத்தில் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான கடற்கரை இதுவாகும். இது ஒரு பின்தங்கிய மீன்பிடி கிராமம். பேக்பேக்கர் சுற்றுலா இப்போது பிரபலமாக உள்ளது. தீபகற்ப மலேசியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள இது மணல் நிறைந்த பரந்த கடற்கரைகளை கொண்டுள்ளது. சுற்றியுள்ள தொலைதூர தீவுகளைப் போல அழகாக இல்லாவிட்டாலும் அது நிச்சயமாக அதன் சொந்த அழகை கொண்டுள்ளது. ஆசியா ஃபர்ஸ்ட் கிளப் மெட் இங்கு அமைந்துள்ளது. பள்ளி விடுமுறையை ஒன்றாக கழிக்க குடும்பங்கள் மத்தியில் இது ஒரு பிரபலமான இடமாக உள்ளது. உலகளவில் சர்ஃபர்ஸ் மற்றும் பீச் பம்மிங்களிடையே இது பிரபலமானது. இது 70களில் சர்ஃபர்ஸ் சொர்க்கம் என்று அறியப்பட்டது மற்றும் தென் சீன அலைகளுக்கு சவால் விடும் மக்கள் ஆண்டுதோறும் திரும்பி வருகிறார்கள். கடற்கரை நடவடிக்கைகள் தவிர 1972இல் அமைக்கப்பட்ட கிளப் மெட் அருகே அமைந்துள்ள செரேட்டிங் டர்ட்டில் சாங்சுவரி போன்ற சில கல்வி மற்றும் வேடிக்கையான செயல்பாடுகளும் உள்ளன. இது அழிந்து வரும் உயிரினங்களை குறிப்பாக ராட்சத லெதர்பேக்கை பாதுகாக்கவும் அமைக்கப்பட்டது. உலகில் உள்ள 7 வகையான கடல் ஆமைகளில் 4 இனங்கள் மலேசிய கடற்கரைகளில் முட்டையிட வழி செய்கின்றன. அவற்றில் ஒன்று செந்தோர் கடற்கரை செரட்டிங் கடற்கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளது. நுகர்வுக்காக ஆமை முட்டையின் சட்டவிரோத வணிகமயமாக்கல் காரணமாக லெதர்பேக் ஆமைகளின் எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது. இங்கே நீங்கள் ஆமை மற்றும் குஞ்சு பொரிப்பது பற்றிய பல தகவல்களை பெறலாம். அத்துடன் அவற்றின் விரிவான கண்காட்சிகளை பார்வையிடலாம். ஆமை பற்றி அறிந்திருப்பதை தவிர நீங்கள் மாலை வேளையில் செரேட்டிங் ரிவர் குரூஸில் ஏறி மிகவும் காதல் மற்றும் கண்கவர் நிகழ்வுகளான மின்மினி பூச்சியை பார்வையிடலாம். தங்குமிடம் ஏராளமாக உள்ளது. விருந்தினர் இல்லம், பேக்கர்கள் முதல் ஆடம்பர ஓய்வு விடுதிகள் வரை உங்கள் தேவையை பொறுத்து. இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரைகளில் குளிர்ந்த நீரில் சூரிய ஒளியில் நனைந்து மகிழும் சுற்றுலா பயணிகளுக்கு செரேட்டிங் ஒரு பிரபலமான இடமாகும். குவாந்தான் பஹாங்கிலிருந்து வடக்கே சுமார் 45 கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள செராட்டிங் சர்ஃபர்களுக்கு மிகவும் பிரபலமான இடமாகும். குறிப்பாக நவம்பர் முதல் மார்ச் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் இது சர்ஃபிங்கிற்கு ஏற்ற உயரமான அலைகளை கொண்டு வருகிறது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பருவமழையின் உச்சக்கட்டத்தில் செரேட்டிங்கில் உலாவ சிறந்த நேரம். அட்ரினலின் அவசரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விடவும் அமைதியான கடலோர கிராமங்களை கண்டறியவும். அங்கு பாண்டன் இலைகளை நெய்யும் அவர்களின் திறமையான திறன் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் சாற்றை பருகுவதற்காக தேங்காய் பறிப்பதில் குரங்குகள் எவ்வளவு நன்கு பயிற்றுவிக்கப்பட்டன என்பது போன்ற உள்ளூர் மக்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைகளால் நீங்கள் பிரமிப்பீர்கள். சதுப்பு நிலங்கள் வழியாக செல்லும் செரேட்டிங் ரிவர் குரூஸ் திரு ஹபீஸால் இயக்கப்படும் ஒரு வேடிக்கையான செயல். அலையை பொறுத்து தினசரி 2 பயணங்கள் உள்ளன, காலை மற்றும் மதியம் 1. பயணத்தின் காலம் சுமார் 1 மணி நேரம். ஒரு நபருக்கு 6.25 செலுத்தினோம். ஹபீஸ் வியாபாரத்தில் இருக்கிறாரா? குறிப்பாக மழை காலத்தில் எப்பொழுதும் முன்னரே சரிபார்க்கவும். நிலையான நதி பயணத்தை தவிர நீங்கள் ஒரு மின்மினி பூச்சி பயணத்தையும் பதிவு செய்யலாம். மரங்களில் தொங்கும் அழகான பாம்புகள் உட்பட அனைத்து வகையான வனவிலங்குகளையும் வழிகாட்டிகள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். செரேட்டிங்கில் முக்கிய ஈர்ப்பு கிளப் மெட் ரிசார்ட் ஆகும். இது ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் கிளப் மெட் ஆகும். இந்த பிரத்யேக ரிசார்ட் பிராந்தியத்தில் உள்ள உயர்தர ஹோட்டல்களில் ஒன்றாகும். இது ஒரு நபருக்கு ஒரு இரவுக்கு 6.65 ரூம் கட்டணம், அனைத்து உணவுகளையும் சேர்த்து. கிளப் மெட்டில் கயாக்கிங், கேடமரன் படகோட்டம் மற்றும் விண்ட்சர்ஃபிங் போன்ற பல்வேறு கடல் விளையாட்டு வசதிகள் உள்ளன. தயவு செய்து ப்ளூ ஸ்கை கிரீன்லாந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் செக்ஷனில் பகிரவும் மற்றும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டன் அழுத்தவும். தயவு செய்து இந்த வீடியோவை தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Wait,